அருமைமிக்க 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் அதாவது ஜனவரியில் உங்களுக்கு பருவத் தேர்வு வர இருப்பதால் உங்களுடைய 9ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 1 முதல் இயல் 5 வரை நாம் பாடப்பகுதிகளாக வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான மதிப்பெண்கள் 80 மதிப்பெண்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது இந்த வாரத்திற்கு திருப்புதல் பாடமாக கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் இது ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு நடத்தியாச்சு. அதனால் உங்களுக்கு இதை நான் ஓரலாக சொல்லி எதை படிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கின்றேன். கவனிங்க. இயல் 1ல் திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடுத்தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம் என்ற பாடங்கள் இருக்குது. இந்த பாடத்தில் இந்த அனைத்து பாடத்தையும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மீண்டும் படித்து பாருங்கள். 2வது இயலில் நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம், பெரிய புராணம், புறநானூறு, தண்ணீர், துணை வினைகள் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் இயலில் பார்த்திங்கன்னா தமிழின் பெருமை சொல்வதாக இருக்குது. 2வது இயலில் நீரின் இன்றியமைய பற்றி சொல்கிறாங்க. 3வது இயலில் பண்பாடு, நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லும்பொழுது என்னென்ன பாடப்பகுதிகளாக வந்தது என்று பார்க்கும்பொழுது ஏறு தழுவுதல், மணிமேகலை, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 4வது இயலில் அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பாடப்பகுதிகள் நமக்கு அமைந்துள்ளது. அதை பார்க்கும்பொழுது இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும், ஓ என் சமகால தோழர்களே, உயிர் வகை, விண்ணையும் சாடுவோம், வல்லினம் மிகா இடங்கள் இந்தந்த பாடப்பகுதிகள் வந்துள்ளன. அதுக்கப்புறம் இயல் 5ல் கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, சிறுபஞ்ச மூலம், வீட்டுக்கோர் புத்தக சாலை, இறைச்சொல் உரிச்சொல் இந்த இயல் 5ல் கல்வியை பற்றி கல்வியின் பெருமை பேசுவதாக நமக்கு பாடப்பகுதிகளாக இருக்கின்றன. இந்த 5 இயல்களிலிருந்தும் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், குறுவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்தும் வரும். ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, மீண்டும் படித்து பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த பாடப்பகுதிகளில் இருந்து துணைப்பாடம் கேட்கப்படும், இலக்கண வினாக்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் சொல்லும் பொருளும் என்ற அந்த செய்யுள் பகுதிகள் இருக்குது. அதில் இருக்கின்ற அந்த சொல்லும் பொருளும் படிங்க, அதையும் படிச்சிங்க. இலக்கண குறிப்பு கண்டிப்பாக வரும், பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக வரும். அதன் பிறகு உங்களுக்கு துணைப்பாட கதை கண்டிப்பாக ஒன்று வரும். இதெல்லாம் உங்கள்கிட்ட துணைப்பட கதைகள் ஒரு சில கொஷின் ஆன்சர் இல்லை என்றால் என்னிடம் எனக்கு நீங்கள் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். ஆகையால் இந்த பாடங்களை நீங்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த வாரத்தில் நாம் ஏதாவது ஒரு பாடமாவது முடிக்கணும் என்ற ஒரு வேண்டுதல் அடிப்படையில் உங்கள் பாட புத்தகத்தில் இயல் 8ல் ஒரு செய்யுள் பகுதியை கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் பக்கம் 215 பக்கம், அந்த பக்கத்தில் ஒரு செய்யுள் பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. ஒளியின் அழைப்பு, நான் பிச்சைமூர்த்தி என்பவர் எழுதியிருக்காரு. அதை நாம் இப்போ படிப்போம். வாருங்கள், பாடத்திற்கு செல்லலாம். ஒளியின் அழைப்பு உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 215 215. அந்த ஒளியின் அழைப்பு என்ற பாடப்பகுதி எழுதியவர் நான் பிச்சைமூர்த்தி. உங்கள் பாடப்புத்தகத்தில் 216வது பக்கத்தில் நூல்வெளி இருக்குது பாருங்கள். அந்த நூல்வெளியை படிக்கிறேன், கவனிங்க. புதிய படிப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதிய கவிதைகள் எனப்பட்டன.
பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படிக்கும் முயற்சியில் நா. பிச்சைமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இதில் 1 மார்க்கில் வரும் பாருங்கள். புதுக்கவிதையின் தந்தை யார் என்று கேட்டால் நா. பிச்சைமூர்த்தி. புதுக்கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். நா. பிச்சைமூர்த்தியை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். நா. பிச்சைமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும், அதாவது அட்வொகேட் வக்கீலாக இருந்திருக்காரு. பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றினார். இவர் எந்தெந்த இதழ்களில் பணியாற்றியிருக்கார் பாருங்கள். ஆசிரியராக இருந்திருக்கார் பாருங்கள். அனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். இவரின் முதல் சிறுகதை சயன்ஸுக்கு பலி என்பதாகும். 1932இல் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றுள்ளார். பிக்ஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுதான் நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளாக இருக்குது. அந்த நூல்வெளிக்கு மேலே கொஞ்சம் பாருங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் என்று யார் அவரை புகழ்ந்து பேசியிருக்கார் என்று பார்க்கும்போது பாருங்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண்ணன் என்பவர் நா. பிச்சைமூர்த்தியை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு பாருங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து, இயற்கை ப்ளஸ் வாழ்க்கை அனுபவங்களை இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யில் உண்மைகளை சொன்னவர் நா. பிச்சைமூர்த்தி என்று வள்ளிக்கண்ணன் என்பவர் அவரை பாராட்டி இருக்கார் என்று அந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. வாருங்கள், இப்போது நாம் பாடத்திற்கு செல்லலாம். இயல் 8 கவிதை பேழை. ஒலியின் அழைப்பு. நா. பிச்சைமூர்த்தி. நுழையும் முன் படிக்கிறேன், கவனிங்க. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்தத்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன், ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்கிவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்து இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒன்றை ஒன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான் என்று ஒரு தத்துவத்தை இவர் வைக்கிறார் நா. பிச்சைமூர்த்தி. இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க என்று பார்க்கும்பொழுது, இந்த செயல் பகுதியில் என்ன சொல்ல வராங்க என்று பார்க்கும்போது, வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக வாழ முடியாது, சில தடைகள், சில வழிகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லியிருக்காரு. அதற்கேற்ப நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இதை ஒரு இயற்கையோடு தாவரங்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. பாட்டு படிக்கிறேன், கவனிங்க பாருங்கள். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதத்தை தேடி போகிறது. ரவியின் கோடனா கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெரு மரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று நா. பிச்சைமூர்த்தி இந்த பாடலை சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த பாடலை படித்து பொருள் விளக்கம் சொல்கிறேன், கவனிங்க. பிறவி இருளை துளைத்து, ஒரு கமுக மரம், ஒரு பாக்கு மரம் எப்படி அந்த ஒளி கதிர்களை அந்த ஒளி என்பது வெளிச்சம், அந்த கதிரவனுடைய வெளிச்சத்தை கண்டு வளருகிறதோ அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து. சூழலின் நிழல் என்பது பெருமரம். அந்த பெருமரத்துக்கு கீழே இந்த பாக்கு மரம் வளருகிறது. அதனுடைய நிழலில் இது வளர்கிறது.
அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, வளர்ந்து வளர்ந்து பாக்கு மரத்தை விட மேலே போகணும், கதிரவனுடைய ஒளியை பார்த்து நம்ம மேலே போகணும் என்று அது ஆசைப்படுது. பாரு, முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதத்தை தேடி போகிறது, எப்படி விண்ணின்று வானத்திலிருந்து வழியும் ஒளி முகத்தை தேடி போகிறது, அந்த கதிரவனுடைய ஒளியை தேடி இது வளர்கிறது. ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. அப்போ அந்த பெருமரத்திலிருந்து இது கொஞ்சம் பெண்டு பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சூரிய ஒளிக்கு ஏற்ப அது பார்த்து அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி கொண்டு அது வளர்கிறது என்று. அப்போ அந்த பெருமரத்தை விட இது முண்டி மோதி வளைந்து மேலே போகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளிய வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. கமுகு மரம் என்பது பாக்கு மரம், அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியை வாழ்வின் மறுமலர்ச்சி என்று இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. பாருங்கள், பெரும் மரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அப்போ பெரிய மரத்துடன் இந்த சின்ன பாக்கு மரம் போட்டியிடுகிறது. அதனுடைய நிழலில் கொஞ்ச நாள் வளருது. அதுக்கப்புறம் அது இன்னும் வளரணும்ல, பாக்கு மரம் என்ன பண்ணுது, கொஞ்சம் பெண்டாகி மறுபடியும் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களை பார்த்து, அதுதான் அமுதம் என்றாங்க, அந்த ஒளிக்கதிர்களை உள்வாங்கி மேலும் மேலும் அந்த பெருமரத்தை விட இது வளர ஆரம்பிக்கிறது. இதுதான் வாழ்க்கை என்று இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அப்போது வாழ்க்கையில் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நாம் அந்த தடங்களை தாண்டி நாம் முன்னேறுதல் வேண்டும். நமக்கு அவ்வளோ வாழ்க்கை என்பது அவ்வளோ ஈஸியாக கிடைத்து விடுவதில்லை, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் என்று ஒரு நல்ல ஒரு செய்தியை ஒரு இயற்கையோடு நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்களும் பிள்ளைகளாகிய நீங்களும் அதற்கேற்ப எல்லா தடைகளும் உடைத்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருக்காங்க. இதோட முடியுது இந்த பாடம். அடுத்ததாக